ம். வணக்கம். புதுக்குறள் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். சரி, அதுபோக இன்று ஒரு கேள்வி. இறைவன் கல்வியை ஏன் எதற்காக படைத்தார் என்பது பற்றிய ஒரு கருத்து. முதலில் கல்வியை ஏன் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் என்பதை பற்றி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆடு மாடு போன்ற மிருகங்கள் செடி கொடி தலைகளை சாப்பிட்டு வாழ்கின்றது. சிங்கம் புலி போன்ற மிருகங்களை அடித்து கொன்று வாழ்கிறது. ஆரம்ப காலத்தில் மனிதன் மிருகங்களை கொன்று அதை பச்சையாகவும் பின் நாள்பட வேக வைத்தும் சாப்பிட்டான். தற்போது நீண்ட சுவைகளாக பல சுவைகளாக செய்து இப்பொழுது இன்று வருகின்றோம். இந்த சமயத்தில் ஆண்டவர் என்ன யோசித்தார் என்று சொன்னால், மனிதர்களுக்கு நல்ல அறிவை கொடுக்க வேண்டும் என்று யோசித்தார். அந்த அறிவை எப்படி கொடுக்க வேண்டும் என்று யோசித்தார். அதை காற்றின் வழியே கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார். காற்றின் வழியை எப்படி கொடுப்பது? ஒரு கல்வி. அதற்கு தான் எழுத்து வடிவம் ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் நமக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார். அதுதான் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் என்பன. இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் அ என்று சொன்னால் காற்று வெளியே சொல்லும், இம் என்று சொன்னால் காற்று உள்ளே சொல்லும், நம் மூளைக்கு சொல்லும். இந்த மூளையை தொட்டால்தான் அங்கு அறிவு வளரும். எங்கு மூளை இருக்கிறதோ அந்த மூளைக்கு ஒரு அறிவை கொடுக்க வேண்டும் சொன்னால் அங்கு போய் காற்று டச் ஆக வேண்டும். அந்த காற்று போய் அதில் அடைந்தால்தான் அங்கு அந்த மூளை விரிவடையும். விரிவடைகின்ற பொழுதுதான் உங்களுக்கு உண்டான அறிவு ஆற்றலும் கிடைக்கப்பெறும். அதற்குத்தான் உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சொன்னார். இப்பொழுது அம்மா அ என்று சொன்னால் ஒன்றுமில்லை, இம் என்று சொன்னால் ஓரளவுக்கு உண்டு. அம்மா என்று சொன்னால் இந்த உடலும் இந்த உயிர் இரண்டும் இயங்கும். அந்த இரண்டும் இயங்குகின்ற பொழுது நமக்கு ஒரு உணர்வுகள் உருவாகிறது. அந்த உணர்வின் மூலமாக நமக்கு ஒரு அறிவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் கல்வியை உருவாக்கி கொடுத்தார். அதில் இந்த கல்வியை உருவாக்கி கொடுத்ததன் பொருட்டு என்னவென்று சொன்னால், அறத்தோடு வாழ வேண்டும், நல்ல அறத்தோடு வாழ வேண்டும். நல்ல அறம் என்று சொன்னால் கல்வியில் நல்ல அறம், வாழ்க்கையில் அறம், அதாவது ஒழுக்கமும் நேர்மையும் கலந்தது. எல்லாவற்றிலும் ஒழுக்கமும் நேர்மையும் கலந்தது தான் அறம். இது ரெண்டுக்கும் சேர்த்து தான் அறம் என்று சொல்லுவது. ஆக இதை இவர்கள் இப்படி கொடுத்தால் மக்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வார் என்பதற்காக இந்த கல்வியை படைத்தார். ஆனால் நாம் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இந்த கல்வியை பற்றி நல்ல அறத்துடன் மக்கள் வாழ்வது இல்லை. நிறைய ஏமாற்றுகிறார்கள், நிறைய அணுகுண்டுகள் தயார் செய்கிறார்கள், துப்பாக்கி இது போன்ற வெடிகுண்டுகள் இது போலெல்லாம் செய்து மனிதனை அழிக்கின்ற ஒரு விஷயங்களாக இன்னைக்கு நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள். ஆனால் கல்வியை அதற்காக செயல்படுத்தவில்லை. கல்வி கற்று நல்ல அறிவோடும் மாற்றோடும் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக மட்டுமே உருவாக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.